இப்போ மணி சரியா 10. அடுத்த 2 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு அப்போ தெரியல. ஆஸ் யூஷுவல் சண்டே ஆனால் ஜான் கான்ஸ்டபிள் கவின் வீட்டுக்கு வந்துடுவேன் சரக்கு அடிக்கிறதுக்கு. அவன் பார்க்க கொஞ்சம் காமெடியாக இருப்பான். ஸோ அவன்கிட்ட மட்டும் கெத்தை விடாமல் மெயின்டைன் பண்ணிக்குவேன். காரணம் என்ன, பொண்டாட்டித்தில் தாங்க முடியாமல் தான் அந்த வேலையெல்லாம். கவின், டேய் கவின். சார். டேய் என்னடா பண்ணிருக்க மேலே? இல்லை சார், கீழே போர் அடிச்சது, அதான் மேலே வந்தேன். என்ன சார் பிரச்சனை? ஐயோ பொண்டாட்டி ரெடி. சொல்லுமா. வேலையா இருக்கேன். என்ன உன் பிரச்சனை? எதுக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டு இருக்க? நேரங்காலம் தெரியாம திரும்ப திரும்ப கால் பண்ணி பேசிட்டு இருக்காத. வை, நான் கூப்பிட்றேன். என்ன சார் பிரச்சனை? கல்யாணம் ஆயிடுச்சா அவனுக்கு? அதை பற்றி சொன்னால் அவனுக்கு புரியாதுடா. ஹலோ, எஸ்ஏ கிருஷ்ணேஷா? நீங்கள்? என் பேர்லாம் வேணாம் சார். நான் சொல்கிறேன்னு உள்ளே பிடிச்சி போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ காசு கேட்டாலும் தரேன். ஹலோ, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசிகிட்டு இருக்கியா? மாட்டின செத்த நீ. நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சா அப்படிதான் கண்ட நாயெல்லாம் ஃபோன் பண்ணி பேசும். இவன்லாம் எப்படி பார்க்குறான் பாருங்க. ஏன் நேரம் இப்படி இருந்துச்சுன்னா யாரால என்னை காப்பாற்ற முடியும்? நான் லைஃப்பில் பண்ண தப்பு அவனுக்கு திரும்பியும் கால் பண்ணது. ஹலோ சார், என்ன நீங்களே திரும்ப கால் பண்ணிட்டீங்க? நம்ம வழிக்கு வந்துட்டீங்களா? யார் நீங்கள்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. யார் வேணும்? ஒரு சர்க்கஸ்காரனை உள்ளே பிடிச்சி போடணும். சர்க்கஸா? அவன் அப்படி என்ன பண்ணாங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன். அவனை உள்ளே பிடிச்சி போடணும் சார். நான் உங்களை எப்படி நம்புறது? நீங்கள் போகிற கேஸில் அவன் திரும்ப வந்துடவே கூடாது வெளியிலேயே. சரி, 5 லட்சம் கொடுத்தா செய்கிறேன், இல்லைன்னா ஃபோனை வச்சுருங்க. சரி சார், நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எது சொன்னாலும் நான் கேட்குறேன். ஒட்டி கேட்குறதா அவன் வேலையா? இங்கே வா, உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன். இவனுக்கு யார் சார் 10 லட்ச ரூபா தர போகிறா? இவனை தூக்குறதுக்கு 2 பேரா? டேய் பார்த்துக்கடா. எழுப்புடா அவனா. சரி சார். டேய் டேய் என்ன தெரியும் உனக்கு அவனை பற்றி? சார், பேசிய சாப்பிடுச்சிடான்டா. அவனை தூக்க சொன்னப்போ விசாரிச்சதுல தான் தெரிஞ்சுது அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு. பார்த்தாலே தெரியும் பணக்கார வீட்டு பையன். எவ்வளோ சொல்லியும் கேட்கல. போயிடுறா சித்திரவடான்னு சொன்னேன். நீ கொலை பண்ணிடுவியான்னு தான் கேட்டான். அவன்லாம் பார்த்தாலே தெரியுது 5-6 பொண்ணுங்க லவ் பண்ணியிருப்பான்னு. ஏண்டா பண்ணியிருக்கீல? சிரிக்கிறான். என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த பொண்ணுங்கெல்லாம் இப்போ சிரிக்கிறேன். சால்ட்டு எல்லா பொண்ணையும் கொண்டுட்டியா என்ன? ஏதாவது கொண்டிருக்கியா? எது கோச்சிக்கிட்டானே தெரில. அவ்வளோ நேரம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான். அந்த பைத்தியக்காரன் கண்டிப்பாக செத்துருவான்னு தெரியும். ஆனால் அன்றைக்கி நைட்டே செத்துருவான்னு கண்டிப்பாக தெரியாது.
உன் பேர் என்னடா? தெரிஞ்சு தானே தூக்குனீங்க. அவ்வளோ திமிரா உனக்கு? உன்னெல்லாம் தூக்குனல தப்பே இல்லைடா. எவ்வளோ பெரிய ஆளோட பையன் அசால்ட்டாக போட்டிடா. அந்த பைத்தியக்காரன் கண்டிப்பாக செத்துருவான்னு தெரியும். ஆனால் அன்னைக்கு நைட்டே செத்துருவான்னு கண்டிப்பாக தெரியாது. அடிங்க போடா வெளியா. சார் போடா. மேலே கை வைக்கிறேன். போயிட்டான். இப்போ சொல்லு. நான் ஒன்றும் தப்பு பண்ணல. உண்மையை சொல்ல சொன்னேன். என்னமோ நான் கொண்ட மாதிரி என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்க. நான் என்ன பண்ண முடியும்? அவன் செத்துட்டா. என்னடா எங்கிட்டே வா. என்ன சார் நீங்களே இப்படி சொன்னேன்? எப்படியா நான் கொண்டுருந்தா நீங்கள் எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு வந்துருக்கீங்கல்ல. ஏதாவது தப்பான கேஸ் தானே இங்கே கூட்டு வந்துருக்கிறீங்க. சர்க்கஸ்காரன் பேசுறதுக்கு உனக்கு சொல்லியாடா தரணும். என் லைஃப்பை மாற்றினது அன்றைக்கி தான். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் இல்லை, நார்மலான டே தான். ஆனால் அன்றைக்கி எனக்கு புரிஞ்ச விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம். எங்கள் ஊரில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். கெத்தலாம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர். காசுங்கடா சார். இந்த சரக்கு அடிக்க காசு இருக்கு, உனக்கு கொடுக்க காசு இல்லையா? சரக்கெல்லாம் அடிக்கல. என்னது போலீஸ் என்ன சொம்பையா? என்னடா நினச்சா போலீஸை பற்றி? இன்னும் 2 நாளில் காசு வந்திருக்கணும். என்ன? அவர் சாகும்போது எனக்கு 2 விஷயம் புரிஞ்சிச்சு. ஒன்று ஃபேமிலி இருக்கக்கூடாது, இன்னொன்று பயமுறுத்துறதுக்கும் மிரட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஒருத்தனை மிரட்டினா நம்மளை கொண்டுருவான், அதே ஒருத்தனை பயமுறுத்தினா நம்மளை பார்த்து பயப்படுவோம். அது புரிஞ்சால் போதும், லைஃப்பில் முன்னுக்கு வந்துடலாம். இப்போ எதுக்கு இதை சொன்ன? இதுக்கும் அவன் செத்ததுக்கு என்ன சம்மந்தம்? இப்போ உங்களை பற்றி வேணா சொல்லிட்டேன். நான் பிடிக்கிறது எவ்வளோ தெரியுமா வாங்கியிருக்கீங்க? ஒரு 1 இல்லை, நான் அவ்வளோ ஒருத்தர் இல்லை, 2 அதுக்கும் மேலே எனக்கு தரம் உண்டு. ஒரு 5 வாங்கியிருக்கீங்க. கரெக்டா? கரெக்டாக சொல்லிட்டேன். உங்களுக்கு முழிக்கிறீங்க. உங்களுக்கு அது எதுக்கு தேவை தெரியுமா? உங்கள் ஒய்ஃபு சாரி டேய் என்னடா சார், வேணா என் கூட வாங்க, நான் உங்களுக்கு 10 லட்ச ரூபா தரேன். டேய் நீ ஏன் பிச்சைக்காரன்? நீ என்ன பணக்காரன் போறியா? சம்பாதிக்க தெரியாமல் இல்லை சார், சம்பாதிக்க வேணான் இருக்கேன். சரியா? டேய் யாரு நினச்சிட்டு இருக்க? ஏன் சார் அந்த ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டீங்க? எடுங்க. சரி சொல்லு. 770 810 இதா 1976. ஹலோ சார், முடிச்சிட்டிங்களா? ஏண்டா கொலையை நீங்கள் பண்ணிவிட்டு அவனை மாட்டி விட்றீங்களா? இன்னும் 2 நாளில் காசு வரணும், இல்லை மீடியாவில் இருப்பீங்க. வெளியே யாருக்கும் தெரிய வேணாம் சார், என் மானமே அதில் தான் இருக்குது. Good evening. This is Rani presenting the latest updates from NBC. Business magnate Pradeep and his brother Inigo was found dead. On investigating the case, Inspector Krishnesh has threatened the victim, which led to suicide. Inspector Krishnesh was suspended for a year. அவன் சொன்னப்பயே நான் கேட்டிருக்கணும். என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். என்ன போக சொன்னில, நீ ஒரே ஐடியா போயிடுவா பாரு. லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு நாள் சேஞ்ச் வரும். அது இன்னைக்கு எனக்கு தெரியல, இவனை அடிக்கிற வரைக்கும். இது என் கதை.